ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்திலேயே அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று எண்ணி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த தாயை அலட்சியம் செய்துவிடாதே என் குழந்தையே. இதை முழுமையாக கேள் என் தங்கமே, என் அன்பு குழந்தையே. அம்மாவினை கண்டதும் இந்த வாக்கினை நீ கேட்பாய் என்றாள். இந்த தாயானவள் இன்று உன் மனம் மகிழும்படியான ஒரு செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. உனக்கு துரோகத்தை செய்தவர்களின் இல்லத்திலிருந்து ஒரு செய்தி ஒன்று வரப்போகின்றது என் தங்கமே. இந்த தாயானவள் அங்கு நாட்டம் போட ஆரம்பித்து விட்டது என் தங்க குழந்தையே. இதனை உனக்கு சொல்வதற்காகத்தான் நான் இன்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே. அதற்காக என் பிள்ளையே, நீ உனக்கு துரோகங்களை செய்தவர்கள் எல்லாம் கஷ்டப்பட வேண்டும் என்று நீ எண்ணுகிறாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லை என் தங்கமே. எதிரிகளுக்கு கூட என் பிள்ளை நீ நல்லதாகத்தான் நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவளாக இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் என் தங்கமே. துரோகியை கூட மன்னித்து விடலாம் என்று சொல்லும் மனதை கொண்டவள்தான் நீ என்று எனக்கு தெரியும். ஆனால் இந்த தாயானவளிடத்திலிருந்து எந்த தவறானவர்களும் தப்பித்துவிட முடியாது என் தங்கமே. அவர்களுக்கு ஒரு நாளும் மன்னிப்பு கிடையாது. அவர்களுக்கு எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்துவிட்ட பிறகும் கூட ஒருவர் வாழ்க்கையில் இவர்கள் துரோகத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் என்னுடைய பார்வையிலிருந்து ஒரு நாளும் தப்பித்துவிட முடியாது என் தங்க குழந்தையே. அவர்களுக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற தண்டனை இவர்கள் ஒரு நாளும் அதிலிருந்து தப்பித்துவிட முடியாது என் தங்கமே. அவ்வாறு விடவும் உன் தாய் விடமாட்டேன் என் தங்கமே. அவர்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று எது இருக்கிறதோ அதை யாராலும் மீறி அதை மாற்றியும் நடந்துவிட இந்த பிரபஞ்சம் ஒற்றுக்கொள்ளாது என் தங்கமே. இந்த தாயானவளுடைய ஆவேசத்தை இனி அவர்கள் காணப்போகிறார்கள் என் குழந்தையே. இந்த காளி தேவி சொல்வது அவர்களுக்கு புரியவில்லை போல என் குழந்தையே. இது நாள் வரையிலும் நீ பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும், நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும், நீ அடைந்த அத்தனை வேதனைகளுக்கும் உனக்கு பதில் தரத்தான் இன்று உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. உன்னுடைய துரோகியின் இல்லத்திலிருந்து அப்படி என்ன செய்தி வரப்போகிறது என் பிள்ளையே. அவர்கள் உணர்ந்து செய்யாத துரோகத்திற்கு பதிலாகத்தான் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கப் போகின்றது தெரியுமா? அவர்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு சோகத்தை சந்தித்து விடுவார்கள். அதுவும் உனக்கு செய்த துரோகத்தை விட 2 மடங்கு அதிகமான துரோகத்தை தான் அவர்கள் அங்கு சந்தித்து விடுவார்கள் என் தங்கமே. அதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்று அவர்கள் நினைக்க தொடங்கிவிட்டார்கள் என் தங்கமே. செய்த பாவத்திற்கான பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். அது உன்னுடைய மனநிலையை எப்படி மாற்றுகிறது என்று இந்த அம்மாவிற்கு நன்றாக தெரியும் என் தங்கமே. அம்மா யாருக்கும் எந்த தண்டனையும் கொடுக்காதே, அவர்கள் திருந்தி நல்ல வழியில் நடந்து என்று நீ சொல்கிறாய் அல்லவா என் தங்கமே. என் பிள்ளையே, நீ சொல்லுவது எனக்கு கேட்காமல் இல்லை. ஆனால் நான் இப்போது உன் பேச்சை கேட்கின்ற மனநிலையில் இல்லை என் பிள்ளையே. என் பிள்ளையே, கண்ணீர் விட்ட போதும், நீ கவலைப்பட்ட போதும் அல்லது கஷ்டப்பட்ட போதும் உன்னை பார்த்து அவர்களுக்கு ஒரு துளி ஈவு இரக்கம் வரவில்லை அல்லவா? நீ இத்தனை வேதனைகளில் அனுபவிக்கின்றாய் என்று ஒரு துளி ஈவு இரக்கம் இல்லாத அந்த ஜென்மங்களுக்கு உனக்கு உடன் இருந்து கொண்டே துரோகத்தை செய்தார்களே என் தங்கமே. அப்போது அந்த அம்மா நான் வேடிக்கை பார்த்தேன் என்று நீ எத்தனை கோபம் கொண்டாய் என் தங்கமே. என் குழந்தையே, நான் அன்று வேடிக்கை பார்ப்பதற்கான காரணத்தை இப்போது நீ தெரிந்து கொள். எல்லாவற்றையும் உன்னால் சமாளிக்க முடியும். உனக்கான வலிமை இருக்கின்றது, உனக்கு அதற்கான தெம்பு இருக்கின்றது என்பதால் தான் நான் அன்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேனோ தவிர உன்னுடைய
மன வலியை கொண்டு எல்லாவற்றையும் நீ எதிர்த்து போராடுவாய் என்று தெரிந்த பிறகுதான் நான் வேடிக்கை பார்த்தேன். உன் வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருக்கின்றாய். இப்படி உன் மனதைரியத்தால் தான். அப்படி இருந்தபோது அவன் ஒன்று உன்னை அத்தனை சாதாரணமாக விட்டுவிடவில்லை என் தங்கமே, என் தங்க குழந்தையே. நீ அனுபவிக்கும் போது எல்லா சோதனைகளையும் கடந்து வரும்போது நான் உன்னோடு தான் நின்று கொண்டிருந்தேன் என் தங்கமே. உனக்கு அதை மீறி ஒரு கட்டாயமான நிலை வரும்போது நிலையிலிருந்து நான் உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் என் தங்கமே, என் பிள்ளையே. இத்தனையும் நீ ஒரு நாள் மறக்க கூடாது என் தங்கமே. ஒரு நாள் வரையிலும் நீ பட்ட எல்லாம் போதும். இதற்கு மேலும் அவர்களால் உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துவிடக்கூடாது. அவர்களால் உனக்கு எந்த ஒரு வேதனையும் வந்துவிடக்கூடாது. உனக்கு அவர்கள் துரோகம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் கூட இந்த தாயானவள் அவர்களை தண்டித்து விடுவேன் என்ற பயம்தான் அவர்களுக்கு வரவேண்டும் என் தங்கமே. அவர்கள் திருந்து விடுவார்கள் என்று நீ எண்ணி விடாதே என் பிள்ளையே. துரோகத்தை மன்னித்தாள் துரோகம்தான் நடக்கும் என்பதை தெரிந்து கொள். துரோகத்தை மனதில் வைத்துக்கொண்டு எவ்வித கூச்சமும் இன்றி எவ்வித தயக்கமும் இன்றி ஒருவர் இன்னொருவரால் துரோகம் செய்ய முடிகின்றது என்றால் அவர்கள் எல்லாம் அத்தனை சாதாரணமானவர்கள் கிடையாது என்பதை தெரிந்து கொண்டு துணிந்துதான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே. யார் வாழ்க்கையில் கெடுப்பதற்கு இவர்களால் நிச்சயமாக முடியும் என் தங்கமே. அதனால் நாம் இப்படி செய்தால் அவர்கள் எதிர்கால இப்படி ஆகிவிடுமோ என்ற எண்ணம் அவர்களுக்கு துளிக்கூட கிடையாது என் தங்கமே. அவர்கள் இதை பற்றியெல்லாம் ஒரு நாளும் நினைக்கவில்லை என் தங்கமே. அவர்களின் வாழ்க்கை எப்படி மாறிவிடுமோ என்ற கவலையெல்லாம் இவர்களுக்கு ஒருபோதும் இருந்ததே இல்லை, எண்ணத்தில் எட்டியதும் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ ஒதுங்கி வைக்கின்றையோ இல்லையோ, உன் தாயானவள் நான் அவர்களை ஒதுக்கி வைத்து விட்டேன் என் தங்கமே. அது மட்டுமல்லாமல் அவர்களை கண் காணாத இடத்திற்கு நான் அனுப்பி விடுவேன் என் தள்ளமே. என் குழந்தையே, இந்த அம்மாவின் கோபத்திற்கு ஒரு காரணம் இருக்கும். அது பிரபஞ்ச விதி. தர்மத்தை மீறி தன்னுடைய எல்லையை தாண்டி ஒருவருக்கு கெடுதல் நினைக்கின்ற பாவிகளுக்கு நிச்சயமாக எல்லா விதமான சோதனைகளையும் இந்த தாயானவள் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். அடுத்தவர்களை சோதிக்கும் போது யோசிக்கிறவர்கள் தனக்கு சோதனைகள் வரும்போது மட்டும் கண்ணீர் விடுவதற்கான காரணம் என்ன என் தங்க குழந்தையே? இந்த காரணத்தை எல்லாம் இவர்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பதில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அனுபவங்களிலிருந்து இவர்கள் கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். உனக்கு செய்த தவறுக்கு அவர்கள் மண்டியிட்ட வேண்டும் என் குழந்தையே. மண்டியிட்டால் இவர்களுக்கு இருக்கும் வரை அவர்களுக்கு நிச்சயமாக எந்த ஒரு மன்னிப்பையும் இந்த தாயானவளிடத்திலிருந்து கிடையாது என் தங்கமே. உனக்கு துரோகத்தை செய்துவிட்டு பிறகு அவர்களின் நிலை எனக்காக என்னவாக இருக்க போகிறது என்று தெரியுமா என் குழந்தையே? துரோகத்தை செய்துவிட அவர்கள் அங்கே ஆனந்த குத்தாட்டமாடி கொண்டிருந்தாலும் என்பதை மன மகிழ்ச்சி அடைவார்கள் தெரியுமா? எத்தனை மன மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று உனக்கு தெரிந்திருக்கிறதா? நான் நினைப்பதை எல்லாம் ஒருவர் வாழ்க்கையில் சாதித்து விட்டோம் என்று விதியில் அவர்கள் அங்கே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள் என் குழந்தையே. இந்த நேரத்தில் இந்த தாயானவளிடத்திலிருந்து கோபம் என்ன? கோபம் உச்சத்தை தொட்டது என் தங்கமே. அவர்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் என்னிடத்தில் மன்னிப்பு கொடுக்கும்படி நான் ஒரு வாக்கு கொடுத்தேன். ஆனால் அதையெல்லாம் அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. அவர்களோடு இருப்பவர்களை எல்லாம் இதுவே எதுவுமே செய்ய வேண்டாம் என்று கடவுள் எதுவுமே விட்டுவிடவார் என்று தெய்வம் என்றும் ஒன்று இருக்கின்றது, அது நின்று கொள்ளும் என்று சொல்லிவிட்டது. பிறகு இதை அவர்களுக்கு பெரிதாக பொருட்டாக இல்லாமல், இதை ஒரு பெரிய விஷயமாக கூட எடுத்துக்கொள்ளாமல், தெய்வம் என்ற ஒன்றே இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது, அது வெறும் கல் என்று சொல்லி திரிந்து கொண்டிருந்தார்கள் என் பிள்ளையே. இன்று பேசிய
அத்தனை வார்த்தைகளுக்குமான பலனை இன்று அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கு செய்த துரோகத்திற்கு மனம் வருந்தி உன்னிடத்திலேயே மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறார்கள் என் தங்கமே. நிச்சயமாக வருபவர்கள் அத்தகைய நிலையை தான் இப்போது அவர்கள் உருவாக்கி விட்டேன் என் தங்கமே. தெய்வம் கோபம் கொண்டால் என்ன நடக்கும் என்பதை இனி அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை வைத்து தெரிந்து கொள்வார் என் தங்கமே. அதை வைத்து நீயும் புரிந்து கொள்வாய் என் குழந்தையே. கெட்டவர்கள் விடுகின்ற சாபங்கள் எல்லாம் ஒரு நாளும் மற்றவர்களுக்கு பதிலளிக்காது. அதே நேரத்தில் ஒரு நல்லவன் இன்னொருவனுக்கு கொடுக்கின்ற சாபமானது நிச்சயமாக நடந்தே தீரும் என்றால், எப்போதுமே அடுத்தவர்களுக்கு நல்லதை மட்டும் நினைக்கின்ற ஒருவர் ஒருபோதும் கெடுதல் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாரா என்று நிச்சயம் அந்த மனதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் என் தங்கமே. அந்த மனதில் ஏதோ ஒரு காயம் ஆழமாக பதிந்திருக்கின்றது. அதனால்தான் இது போன்ற சூழ்நிலைகள் என்றும் நீ நின்று கொண்டுதான் இருக்கின்றாய் என் தங்கமே. உன்னுள் ஏதோ நிச்சயமாக நான் சொல்கின்ற காரணத்தை உன்னுள் உணர்ந்து கொள்ள முடியும் என் தங்கமே. ஓம் காளி தேவியே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ நல்லது நினைத்தால் இந்த தாயானால் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் தங்க குழந்தையே, இன்று உன் தாயானவள் உன்னுடைய இல்லத்திற்கு உனக்கே தெரியாமல் ஒரு பொருளை ஒரு நபர் வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். அதை என்ன பொருள் என்பதையும் அவர்கள் எதற்காக உன் இல்லத்தில் வந்து வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதையும் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது என் தங்கமே. உன் அம்மா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற விஷயங்கள் உண்மை என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் குழந்தையே. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எதற்காக நடக்கின்றது, என்னவாக இந்த பலன் உனக்கு கொடுக்கப்படுகின்றது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் குழந்தையே. இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற காரணத்தால் உனக்கு பல நன்மைகளையும் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே. இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல போகின்ற விஷயம் மிக அவசியமான விஷயம். இந்த வாழ்க்கையில் கட்டாயமாக இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது என் தங்கமே. உன்னை சுற்றி நடப்பது இது நாள் வரையிலும் உனக்கு என்னவென்ன கஷ்டங்களை கொடுத்தது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. இந்த வாழ்க்கையில் உனக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்தபோதும் கூட அப்போது உனக்கு வாழ்க்கை பிடிக்க வேண்டும் என்பதற்காக நான் ஒரு சில சந்தோஷத்தை எல்லாம் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்காக. உனக்கு அர்த்தங்களையும் நேர்மையான எண்ணங்களையும் சந்தோஷத்தையும் நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். உனக்கான நல்ல விஷயங்களை காட்டுவதற்காகத்தான் உன் தாயானவள் நாள்தோறும் உனக்கு நல்ல வாக்கினை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. அப்படியாக நான் உன் இல்லத்திற்கு வந்தபோதும் அந்த ஒரு விஷயத்தினை, அந்த ஒரு பொருளினை நான் கண்டு கொண்டேன் என் தங்கமே. அது எப்படி உன்னுடைய இல்லத்திற்கு வந்தது என்று நான் பார்க்கும்போதுதான் உன்னுடைய இல்லத்திற்கு வந்த ஒருவர்தான் மறைமுகமாக வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை நான் கண்டுகொண்டேன் என் தங்கமே. ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, பல ஆண்டுகளாகவே இது உன்னுடைய இல்லத்தில் நான் இருந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே. அதனாலும் இன்று உன் தாயானவள் அதை எடுத்து வந்திருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த பொருளின் நீ பல வேதனைகள் எல்லாம் அடைந்திருக்கின்றாய். அந்த பொருள் உன்னை மிகவும் கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. அத்தனை கஷ்டத்தையும் அனுபவித்து விட்டாய். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேதனையிலிருந்து கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே. இனிமேலும் அதற்கு முழுமையான தீர்வினை கொடுக்க வேண்டும். நீ அனுபவிப்பதை அத்தனை கஷ்டங்களும் நல்லதொரு பதிலை கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே. இதற்கான தீர்வு என்ன, பதில் என்ன என்று நீ தெரியாமல் ஒவ்வொரு நாளும் குழப்பத்திலே இருந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே. நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லதெல்லாம் நடக்கிறதா? நாம் நிச்சயமாக இருக்க மாட்டோமா?
என்று நமக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் என்று வேதனையோடு நீ புலம்பிக் கொண்டிருந்தாய் அல்லவா என் தங்கமே. அதற்கெல்லாம் ஒரு விஷயம், விடிவு காலமாக பிறக்கப் போகின்றது என் பிள்ளையே. உன் இல்லத்தில் இடம் கொடுக்காமல் அவர்களுக்கு தனது உள்ள நுழைவு விட முடியுமா என் தங்கமே? அவர்கள் நீ இல்லத்தில் இடம் கொடுக்காமல் அவர்கள் தனது உள்ளே நுழைந்து விட முடியுமா உன் இல்லத்தில்? யோசித்துப்பார். அப்படியே வந்தாலும் அவர்கள் உள்ளே ஒரு பொருளை வைக்கின்ற அளவிற்கு நீ இடம் கொடுத்து வைத்து விட்டாய் என் தங்கமே. என் குழந்தையே, தவறுதானே இதுவெல்லாம்? இந்த வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உனக்கு அரைகுறையாக தெரிகின்றது. முழுவதுமாக நிறைய விஷயங்கள் இன்னும் உனக்கு தெரியப்படவில்லை என் தங்கமே. இப்போது உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது எதனால் இப்படி உனக்கு நடக்கின்றது என்று நீயாகவே நினைத்து கொண்டிருந்தாய். அம்மா இதை உனக்கு நான் கொடுக்க தெளிவாக சொல்ல போது நீ காது கொடுத்து கேள் என்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு சாதாரணமாக வந்து விடுவதில்லை என் தங்கமே. இந்த வாழ்க்கையில் யாருக்கும் எந்த நேரத்தில் உனக்கு நல்லது நடக்கும், எந்த நேரத்தில் கெடுதல் நடக்கும் என்று அவ்வளவு எளிதாக சொல்லிவிட முடியாது அல்லவா என் தங்கமே. நம்மிடமே பேசுகின்ற எல்லா மனிதர்களும் நல்லவர்கள்தான் என்று எப்போதுமே கண்மூடித்தனமாக நம்பிவிடக் கூடாது என்று பல முறை கூறிவிட்டேன். ஆனால் தன்னுடைய மனதிற்குள் கெட்ட எண்ணங்களை வைத்திருக்கலாம் என்றும் உன்னிடம் கூறியிருக்கின்றேன் அல்லவா என் தங்கமே. வெளியில் பேசுவது மற்றும் நன்றாக பேசிவிட்டு அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த தீய எண்ணங்களை உன்னிடத்தில் வெளிகாட்டி விட மாட்டார்கள் என் தங்கமே. அப்படி உன் வாழ்க்கையை யார் இருக்கின்றார், அவர்களின் உண்மையான குணம் என்னவென்பதையும் நீ நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்களிடத்தில் நீ பேசும்போதுதான் கவனமாக பேச வேண்டும் என் அன்பு குழந்தையே. ஒருவர் வாழ்க்கைக்குள் வருகின்றார்கள் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நுழைவதற்கு முன்பாகவே சில திட்டங்களை எல்லாம் தீட்டிக் கொண்டுதான் உன்னுடைய வாழ்க்கைக்குள் நுழைவார்கள் என்பதை முதலில் தெரிந்து கொள். அதை முதலில் புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருந்து என்னதான் உனக்கு நன்மைகளை எல்லாம் கொடுத்தாலும் கூட அதில் இருக்கின்ற நன்மைகளை எல்லாம் உன்னால் முழுக்க பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறதல்லவா என் தங்கமே. அதற்கு காரணம் இவர்கள்தான் என் தங்கமே. இவர்களிடம் இருந்துதான் அத்தனை சூழ்ச்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே. நீ எந்த ஒரு விஷயத்தை புதிதாக செய்தாலும் கூட அதில் உனக்கு தடைகளையும் இடைஞ்சல்களையும் நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே. இந்த அம்மா தேவையில்லாமல் யார் மீதும் குறை குற்றம் கூறவில்லை என் தங்கமே. நல்லவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் என்று உன் முன்னால் ஒரு நாளும் உன் தாய் அடையாளப்படுத்த மாட்டேன் என் தங்கமே. நான் சொன்னது பல வருடத்திற்கு முன்பாக உன்னுடைய இல்லத்துக்குள் வந்த ஒருவரை பற்றியும் என் பிள்ளையே. அப்போது அவரிடத்தில் நீ அதிகமாக பழகி கொண்டிருந்தாய். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இவர்களோடுதான் பகிர்ந்து கொண்டிருந்தாய். உன் இல்லத்தில் நடக்கின்ற அத்தனை பெரிய கஷ்டங்களையும் பற்றி உன் அத்தனை பெரிய நல்லதையும் பற்றியும் இவர்களிடத்தில் ஏற்கனவே நீ பகிர்ந்திருக்கின்றாய். அவர்களை பற்றி விஷயங்களை எல்லாம் சொல்லும்போது இவர்கள் சந்தோஷம் அடைந்தால்தான் நீ ஆர்வத்தோடு இவர்களிடத்தில் பேச ஆரம்பித்து விட்டாய். உனக்கான வேதனைகளை நீ அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் போது உன்னுடைய வேதனைகளை அவர்கள் அனுபவிப்பது போலவே உணர்வு பூர்வமாக துடித்து உன்னிடத்தில் அத்தனையும் கேட்டுவிட்டார்கள் அல்லவா என் குழந்தையே. அவர்கள் கேட்ட விதத்தில் உண்மையில்லை என் பிள்ளையே. உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தாலும், உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தாலும்
அதையெல்லாம் நினைத்து ஒருவர் சந்தோஷப்படுகிறார் என்றால் அவர்களின் உண்மையான குணம் என்ன என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் அன்பு குழந்தையே. இப்படிப்பட்ட ஒருவர்தான் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு பொருளை மறைத்து வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என் தங்கமே. அந்த பிரச்சனைக்குரிய பொருள் எங்கே இருக்கின்றது என்று நீ ஒரு நாளும் நீ தேடுவதே கிடையாது என் செல்வமே. அவர்கள் வைத்தது உன் இல்லத்தில் அல்ல, உன்னுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. அதாவது உன்னுடைய உள்ளத்தில்தான் அதை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அது என்ன தெரியுமா? உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களை அவர்கள் எதிர்மறையான எண்ணங்களாக ஆழமாக விதைத்துவிட்டு சென்று விட்டார்கள் என் பிள்ளையே. உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் யார் யார் என்ன சொல்கிறார்கள் என்பதை அப்படியே கேட்டு மற்றவர்களிடத்தில் சொல்லும்போது அதை மாறி சொல்லிவிடுகிறார்கள். உன்னுடைய உடன் பிறந்த உறவை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாக சொல்லி இருப்பதனால் அந்த விஷயத்தை யாரையும் பற்றி சொன்னதாகவே அதை அவர்களிடத்திலேயே தெரிந்து விடுகின்றது. அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களை பற்றி மற்றவர்களுக்குள்ளே பிரச்சனைகளாக அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதன் விளைவுகளைத்தான் உன் குடும்பம் ஏற்படுத்தி பிறகு என்பதை மறந்து விடாதே. பிரிவு அதனால்தான் வருகின்றது. நீ எவ்வளவு சாதாரணமாக பேசினாலும் நீ ஏதோ திட்டமிட்டு அதை பேசுகின்றாய். உன் மனநிலையில் அந்த நோக்கத்தோடு அவர்கள் அங்கு மாறி சொல்லிவிட்டார்கள் என் குழந்தையே. அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் நான் அடையாளம் கொண்டு உன்னிடம் காட்டப் போகின்றேன். உன்னோடு பிரச்சனைகளை செய்து வருகின்றார்கள் எல்லோரும். எல்லா குடும்பத்திற்குள்ளும் பிரச்சனைகள் வருவது, கருத்து வேறுபாடு வருவது இயல்பானதுதான். அதற்கெல்லாம் யாரிடத்திலும் நான் விட்டு கொடுத்து பேசிவிடக் கூடாது என் தங்கமே. உன் அம்மா இந்த சூழ்நிலை மறப்பதற்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றேன். அது என்ன தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தில் நல்லதொரு மங்களகரமான காரியத்தை நான் நடத்தி வைக்கப் போகின்றேன். அந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரு மனதிற்குள்ளும் சிறு சிறு பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் மறைந்துவிடப் போகின்றது என் குழந்தையே. இந்த விஷயங்கள் தவறு நடந்துவிட்டாலும் சரி, உன்னுடைய தவறு என்றாலும் சரி, நீ பெருந்தன்மையாக நடந்து கொண்டு உன் குடும்பத்தில் நடக்கின்ற மங்களகரமான விஷயங்களை நீ திருப்தியாக நடத்தி கொடுக்க வேண்டும். உன் தாயானவள் உனக்கு நான் துணையாக இருந்து எல்லாவற்றையும் நல்லதாகவே நடத்தி கொடுக்க போகின்றேன் என் குழந்தையே. உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் இந்த தாயானவனிடத்தில் பழித்து விட்டது. ஏன் தெரியுமா? நீண்ட காலமாக இந்த அம்மாவினுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்று கொண்டிருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே. உன்னுடைய அன்பினை முழுமையாக பெறுவதினால் மட்டும்தான் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகின்றது. நீ ஒரு முறை சந்தித்துப் பார். இந்த தாயானவள் எப்படி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தேன் என்று, எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்றும், நீ எப்படி இந்த தாயானவனிடத்தில் அவ்வளவு அதிகமாக அன்பை பக்தியையும் வைத்திருக்கிறாய். இதையெல்லாம் உணர்ந்து உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையை மன நிம்மதியை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. அன்பு பிள்ளையே, நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருந்தாய் என்பதை இப்போது நான் புரிந்து கொண்டேன் என் செல்வமே. என் பிள்ளையே, நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு நான் இருந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை புரிந்து கொண்டேன். என்னை வணங்குகின்றாய் என்று உன் மனதளவில் கூட சந்தேகப்படவில்லை என் தங்கமே. உன் அன்பை பற்றி நான் நன்றாக புரிந்து கொண்டேன் என் குழந்தையே. என்னை வணங்கிக் கொண்டிருக்கும் உன்னை நான் என்றும் ஆசிர்வதிக்கின்றேன். என் அன்பும் ஆசீர்வாதமும் அரவணைப்பும் உன்னை எப்போதும் உன் நெஞ்சிற்குள் இருக்கும். நான் உன்னோடு இருப்பது யாராலும் மாற்ற முடியாது. உனக்கென்று நான் அனைத்தையும் செய்கிறேன் என்றால் நீ என்னோடு இருப்பதுதான் காரணம். ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. ஓம் பைரவ காளி தேவியே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.